வாங்க வாங்கம்மா ஏம்மா வாங்க எல்லாருக்கும் நல்லா இந்த உதவி செஞ்சு இனிமேல் நல்லா செய்யணும். எல்லாருக்கும் இந்த ஓட்டு கிடைக்கும். ஜெயிச்சு வருவாங்க. நன்றி அம்மா நன்றி அம்மா உங்க ஆசீர்வாதம். நல்லாவே செஞ்சு அடைப்பிடிங்களா சந்தோஷமா போடுங்க அப்படியே भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय நமது வெற்றி அதான் கிழங்கு நம்ம எல்லாமே தாமரதா தாமரசனத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. தாமரசனம்மா அண்ணன் விடுவா நன்றி. செல்லம்மா தாமரை தான் தாமரைக்கு போடணும் தாமரை எங்களுடைய வெற்றியானது மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்களுடைய ஆதரவோடு மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாங்கள் நிச்சயமாக மீண்டும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீண்டும் அமைகின்ற பொழுது இன்றைக்கு எப்படி 2021 26 வரைக்கும் எங்களுடைய அரசாங்கம் நல்ல பல திட்டங்களை மக்களுக்காக கொடுத்ததோ அதேபோல மேலும் பல புதிய திட்டங்களையும் எங்களுடைய அரசாங்கம் கொடுப்பதற்காக இருக்கின்றது. அதற்கான தேர்தல் வாக்குறுதியும் இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. வெகு விரைவிலே எங்கள் சார்பாக மக்களுக்கான வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். எனவே எங்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு நல்லாட்சி தொடரட்டும், புதுவை மலரட்டும் என்ற அந்த கோஷத்தோடு இன்றைக்கு நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கின்றது. அதாவது இப்போ தேர்தல் நேரத்தில் இன்றைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியறதில்லை. ஒரு சிலவங்க கட்சி வாய்ப்பு கொடுக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் வாய்ப்புகள் ஒவ்வொரு நேரத்தில் மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் அகில இந்திய கட்சியுடைய தலைமையுடைய முடிவு. இது யார் எங்களுடைய முடிவோ மற்றவங்களுடைய முடிவோ கிடையாது. அகில இந்திய தலைமை நேரடியாக எங்கள் புதுவை மாநிலத்தின் மீது அவருடைய பார்வையானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால இன்றைக்கு அகில இந்திய தலைமையுடைய முடிவை தவிர இங்கே யாரும் நாங்கள் லோக்கலில் யாரும் அது மாதிரி முடிவு நாங்கள் எடுக்கிறது இல்லை. எங்களுடைய முடிவும் அது இல்லை. அதனால எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவில் சொல்றாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கட்சி பணியாற்றுவதற்கு, தேர்தல் பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு 10 ஆண்டு காலமா செய்ய முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இந்த 5 ஆண்டு காலத்துல நிறைய செஞ்சிருக்கோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேல இந்த தொகையில வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மகளிர் உதவித்தொகை 3900 பேருக்கு மகளிர் உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு திட்டமும் இது பாண்டிச்சேரியுடைய கடைக்குடியில இருக்கிற ஒரு தொகுதி, தமிழ்நாட்டு ஒட்டிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில பாண்டிச்சேரி நகரத்துல எந்த ஒரு திட்டம் ஆரம்பிச்சாலும் அடுத்த நாளே அந்த திட்டம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு உள்ள தொகுதியாக தான் இன்னைக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சிறப்பான தொகுதியாக அந்த தொகுதியை உருவாக்கணும். மரியாதைக்குரிய எம்டிஆர் ஐயா, மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகனுக்கு அடுத்தது இந்த தொகுதியில இன்றைக்கு நான் வந்தவருக்கு தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பான முறையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருந்தது. அந்த ஆலயங்கள்லாம் இன்றைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு ஆலயங்கள்லாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நிறைய ஊருக்கு பண்ணியிருக்கிறோம். எல்லா வகையிலும் நம்முடைய மண்ணாடிப்பட்டு தொகுதி ஒரு வளர்ச்சி அடைந்த தொகுதியாக, புதுவை மாநிலத்தில் ஒரு முதன்மை தொகுதியாக இதை உருவாக்குவதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு. நிச்சயமா நாங்கள் செய்வோன்ற நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் அப்படின்றது அவங்க உணர்றாங்க. இனிமேலும் செய்வாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்கும்போது கண்டிப்பா நாங்கள் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் இருந்துகிட்டு இருக்கு.